சங்கீதங்கள் புஸ்தகம் 91 நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 91, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்கிற வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்களை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். அநேக நன்மைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை குறித்து தியானித்து வருகிறோம். 4வது வசனத்தை தியானித்தோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்துள்ள பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதில் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சத்தியம் நமக்கு பரிசை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, கேடகம் என்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பரிசை அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் கவசம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கவசம், பாதுகாப்பு கவசம், மார்க்கவசம் என்று யுத்தத்துக்கு போகிறவர்கள் பயன்படுத்துவார்கள். அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது கேடகம் அப்படிங்கிற ஒரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. கேடகம், அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையாக இருக்கும், அவருடைய சத்தியம் நமக்கு கேடகமாய் இருக்கும். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய மறைவிலே இருக்கிறவர்களுக்கு ஒரு கேடகமாகவும் பரிசை அல்லது கவசமாகவும் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? கீழே 2 வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். ஏன் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏன் கர்த்தருடைய சத்தியம் நமக்கு தேவை, ஏன் அவருடைய வார்த்தை நமக்கு கவசமாகவும் கேடகமாக இருக்க வேண்டும்? அடுத்த 2 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். 4 விதமான பிரச்சனை இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கு. 1, இரவுல பிரச்சனை இருக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது பகலிலே பிரச்சனை இருக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. 3வது இருளிலே பிரச்சனை இருக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4வது மத்தியானத்தில் பிரச்சனை இருக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பகலில் பிரச்சனை இருக்குது, மத்தியானம் பிரச்சனை இருக்குது, ராத்திரி பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. எப்பவும் பிரச்சனை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல வாழணும்னா அது பரலோக ராஜ்யத்துக்கு மட்டும்தான் போக முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேற எங்கேயுமே பிரச்சனை இல்லாமல் இல்லை. அமெரிக்கா ஜனாதிபதி ஆகிட்டா பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினச்சிட்டோன்னா, நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டால், இல்லை நான் போய் கேட்குறேன், சார் நான் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டால், அவர் சொன்னார், தாராளமாக இருங்க, நான் பாஸ்டா இருக்கேன் பாரு. அல்லேலூயா. ஏன்னா நான் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருக்கிறத விட பாஸ்டா இருக்க எனக்கு நல்லதுன்னு அவருக்கு தோணுது. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப பிரச்சனை என்கிறது எல்லா இடமும் இருக்கிறது. அதுதான் இங்க பைபிள் சொல்லுது, பகலில் பறக்கும் அம்பு, இரவில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இரவில் உண்டாகும் பயங்கரம். இப்படிப்பட்ட பயங்கரமான பிரச்சனை எழுதப்பட்டு, 1 பயங்கரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, 2வது அம்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது, 3வது கொள்ளை நோய் என்று எழுதப்பட்டிருக்கு, 4வது சங்காரம் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த 4 பிரச்சனைகளும் சாத்தானால் உண்டாகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா பிரச்சனைகளும் இயற்கையாக உண்டாகிறதல்ல. சில பிரச்சனை இயற்கையாக உண்டாகிறது, சில பிரச்சனை சாத்தானால் உண்டாகிறது. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? பிசாசு பயங்கரங்களை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. ஏன் இந்த பயங்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரம் வரும்போது மனிதனுக்குள் பயம் உண்டாகும். மனிதன் நடுங்கி கொண்டிருப்பான். அவனுக்குள் நம்பிக்கை இல்லாம ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதற்காய் பயங்கரம் கொண்டு வருகிறான். அம்புகள், இந்த அம்புகள் என்கிற பிரச்சனையை கொண்டு வருகிறான். இவைகள் நம்ம எப்பவும் தாக்கி கொண்டே இருக்கும். அம்புகள் பல விதங்கள் இருக்கிறது. நாவின் சவுக்கடி என்று சொல்லப்பட்டு நாவினுடைய வார்த்தைகள் அம்பா இருக்கிறது. பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகள் அம்பா இருக்கிறது. வேதம் சொல்லுது, கொள்ளை நோய் கொண்டு வருகிறான், சங்காரம் என்கிற ஒரு காரியத்தையும் கொண்டு வருகிறான். அப்ப இவ்வளவு பிரச்சனையை சத்ரு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். இவன் கையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு வேற ஒரு வழியும் இல்லை, தேவனுடைய சத்தியம்தான் வழி. ஆமென். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு கவசமா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு கேடகமா இருக்கிறது. அதனால எந்த ஒரு மனிதனுக்குள்ள வசனம் இருக்கிறதோ அந்த மனிதன் தான் இந்த இருளின் ஆதிக்கத்தை மேற்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. பிசாசு என்றாலே ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். பிசாசு என்றாலே இருள். அல்லேலூயா. பிசாசு என்றாலே இருள். சாத்தான் என்றாலே இருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் இல்லாமல், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல், இருளின் பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது. எல்லா இடமும் இருள் இருக்குது. ஆமாவே இல்லையா? இப்போ நைட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க,
இங்கே லைட் எரியுது, உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது, ஆனால் வெளியே இருள் இருக்குது. அல்லேலூயா. வெளியே நீங்கள் போகும்போது வெளிச்சம் இருந்தால் இருள் இருந்து விலகி போவீர்கள். இதெல்லாம் இரவு வேளையை பார்க்கும்போது நமக்கு புரியுது. ஆனால் உலகம் எப்படி இருக்கு பாருங்க. 1 யோவான் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 1 யோவான் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிறது 5வது அதிகாரம், கடைசி அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுது? 5வது அதிகாரம் 19 சொல்லுகிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உலகம் இன்றைக்கு வரைக்கும் பிசாசினுடைய கையில் தான் இருக்கிறது, இருளின் ஆதிக்கத்தில் தான் இருக்கிறது. அதனாலதான் 1 யோவான் 5 சொல்லுகிறார், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம இரவுல எப்படி வெளியில எல்லாம் இருளா இருக்கு, நம்ம வெளிச்சத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோமோ, அது மாதிரி இந்த உலகம் முழுவதும் இருளா இருக்கிறது. அந்த இருளுக்குள்ளே கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய சத்தியம்தான் எனக்கு பரிசையா இருக்கிறது, சத்தியம்தான் எனக்கு கேடகமா இருக்கிறது. பிலிப்பியர் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, அங்க ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பிலிப்பியர் 2:14 சொல்லுகிறது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல் பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சத்தியம் என்கிறது இந்த உலகத்தின் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா, சோத்திர அல்லேலூயா. பாதைக்கு தீபமா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுங்க, அப்படித்தானே? உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. அப்போ வார்த்தை என்கிற ஒரு வெளிச்சத்தை வச்சுதான் உலகம் முழுவதும் இருக்கிற இருளிலிருந்து நீங்கள் தப்பு வைக்க முடியும். அல்லேலூயா, சோத்திர அல்லேலூயா. சில நாம நினைக்கிறோம் 1ஆம் தேதி ஜெபம் பண்ணிட்டா போதும், அந்த ஒரு மாசமும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேனே, 1ஆம் தேதி ஜெபம் பண்ணுற ஆட்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நானும் ஜெபம் பண்ண தான் செய்கிறேன். ஆனால் அடுத்து அந்த ஒரு மாதம் உங்களுக்கு பிரச்சனையே வந்தது இல்லையா? பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. சரி விடுங்க, வருஷத்துக்கு முதலாம் நாள் 1ஆம் தேதி எல்லாரும் நல்லா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஜெபம் பண்ணுறோம், அந்த வருஷத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இல்லை, இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு காரியம் எப்பவுமே புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. அதனால பைபிள் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. 1ஆம் தேதி ஜெபம் பண்றது நான் தப்பு சொல்லவே மாட்டேன், ஆனா வேதத்தின்படி டெய்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இடைவிடாமல், அப்படின்னா எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். அதான் அதனுடைய அர்த்தம். உங்க ஆவி தேவனோடு போராடிட்டு இருக்கணும், உங்க ஆவி தேவனோடு இணைஞ்சிட்டு இருக்கணும். உங்களுடைய நாவுகள், உங்க சரீரத்துல டைம் கிடைக்கிற நேரம் எல்லாம் ஜெபம் பண்ணணும். அதான் எழுதப்பட்டு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. கொர்நேலியை குறித்து சொல்லப்பட்டு எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். அவன் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 5ஆம் தேதி 15 இல்லை, டெய்லி ஜெபிக்கணுங்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உலகம் முழுவதும் பிசாசினால் இருக்கிறது, பிரச்சனை உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனா நாம பல காரியங்களை சந்திக்கும் போது இந்த பிரச்சனைகளை தாண்டறதுக்கு இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்படுது. அதான் உண்மை. அல்லேலூயா. நீங்க ஒரு நாள் ஜெபம் பண்றதுனால அந்த மாசம் முழுவதும் உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு நான் அந்த பொய்யை சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. பிரச்சனை வரும், ஆமென், அல்லேலூயா. போராட்டம் வரும், ஆமென், வேதனைகள் வரும். ஆனா அந்த பிரச்சனையை தாண்டறதுக்கு தான் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. கையை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா. இந்த பிரச்சனையை தாண்டறதுக்கு தான் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோபு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். 29வது அதிகாரத்தை திருப்புங்க. யோபு புஸ்தகம் 29வது அதிகாரத்தை திருப்புங்க. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? யோபு புஸ்தகம் 29வது புஸ்தகம் 3வது வசனத்துல யோபு ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன், அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். யோபு இந்த வார்த்தை எப்ப சொல்றாரு பாருங்க. இப்ப ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறாரு. மாட்டி ரொம்ப தவிக்கும் போது சொல்லுகிறார். 29:1-2வது வசனம் என்ன சொல்லுது? சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. இவர் எப்ப நடக்கக்கூடிய காரியங்களை சொல்றாரு தெரியுமா? இந்த சோதனைக்கு முன்னாடி உள்ளது. அல்லேலூயா. சோதனைக்கு பின்னாடி உள்ளதில்லை, சோதனைக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தாருங்கிறத இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்க. எப்படி இருந்தாரா? சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால்
அப்போ இருந்த மாதிரி நான் இருந்தேன்னு நல்லா இருந்திருக்கும். அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை. இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். இவருக்கு இப்போ பிரச்சனை வந்திருக்கு. வர்றதுக்கு முன்னாடி இவருக்கு பிரச்சனை இருந்தா? இங்க என்ன சொல்றாருன்னா, இருள் வந்துச்சு, ஆனா நான் கடந்தேன். அல்லேலூயா. கைகளை வேத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாட்கள் எனக்கு இருந்தா போதும், அப்படியே நான் வாழ்ந்தா நன்றா இருக்குமே, எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வேத வசனம் எனக்குள் தேவனுடைய வெளிச்சம் வர 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 நான் அவைகளை தாண்டுவேன். அதை தான் இங்க சொல்றாரு. அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இதை தாண்டி போனேன். வேற ஒரு வழியும் இல்லை. இந்த உலகத்துல பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய எந்த இடமும் இல்லை. இந்த உலகத்துல அல்லது எப்பவுமே நிம்மதியா இருக்கக்கூட இடம் என்று எதுவுமே இல்லை. எல்லா இடத்துல பிரச்சனை வரும்போது தேவனுடைய வெளிச்சம் வந்து நம்மை காப்பாற்றும். அல்லேலூயா. கைகளை வேத்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவு பிரச்சனை உங்களுக்குள்ள வரும்போது இந்த வேத வார்த்தை உங்க இருதயத்தை வந்து தொட ஆரம்பிக்கும். உங்க இருதயத்துல விசுவாசத்தை உண்டாக்க ஆரம்பிக்கும், நம்பிக்கையை உண்டாக்க ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை இந்த இருளை தாண்டி போக பண்ணும். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, தேவனுடைய சத்தியம் எனக்கு பரிசையும் எனக்கு கவசமா இருக்கிறது. வேற ஒண்ணுமே இல்லை. பணம் இல்லை, பொருள் இல்லை, அதிகாரம் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் உயர்ந்த காரியம் என்று சொல்லக்கூடிய எதுவுமே எனக்கு பாதுகாப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு எது தெரியுமா கவசம்? பைபிள் வார்த்தை. எனக்கு எது தெரியுமா கேடகம்? வார்த்தை. அல்லேலூயா. அதனால நமக்கு ஒண்ணு கேட்கணும், எனக்கு வார்த்தையை மட்டும் தாருங்க. கைகளை வேத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 69வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 68யும் 9யும் வாசிக்கிறேன். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சீமோன் பேதுரு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். பைபிள் என்ன சொல்லுது? 67 ஆண்டவர் கேட்கிறார், இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். மேலே வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கும் போது, பரலோகத்தின் ரகசியங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது அது எழுதப்பட்டிருக்கு. 66வது வசனம், அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல வர்ற பல குரூப் இருக்கிறது. ஆண்டவரிடத்துல வர்றவங்க பல விதங்களில் வர்றாங்க. ஒன்று தேவைக்காக வர்றாங்க, ஒன்று அவருடைய எதிர்காலத்துக்காக வர்றாங்க, ஏதோ ஒரு காரியம் நடக்கிறதுக்காக வர்றாங்க. எப்படியோ எது விதத்தில் கர்த்தரிடத்துல பல விதங்களில் வருகிறார்கள். ஆனால் சீசர்களாக இருந்த பலருக்கு ஆண்டவர் சொன்ன உபதேசம் புரியலை. அல்லேலூயா. சத்தியம் அவர்களுக்கு புரியல. நீங்க 6வது அதிகாரம் 63 வாசிக்கும் போது அங்கே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றான்னா, ஆவியும் ஜீவனையும் குறித்து இந்த வசனங்களை சொல்லும் போது அவருடைய சீசர்களில் அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனாங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, ஆண்டவர் சீசர் 12 பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அல்லேலூயா. சோத்திர. அல்லேலூயா. அப்பதான் பேதுரு சொல்றாரு, இல்ல, நாங்க எங்க போவோம் ஆண்டவரே, எங்களுக்கு வசனம் உங்ககிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா. கைகளை வேத்தி அல்லேலூயா. ஒரு ரகசியம் சொல்லவா? இந்த உலகத்துல அற்புதத்துக்காக வர்றவங்க போயிடுவாங்க, அடையாளங்களுக்காக வர்றவங்க போயிடுவாங்க, தேவைகளுக்காக வர்றவங்க போயிடுவாங்க. ஆனால் வசனத்துக்காக வர்றவங்க மட்டும் கடைசி வரை நிற்பாங்க. அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. அப்போ வசனம் எந்த ஒரு மனிதனை தொடுதோ அந்த மனிதன் தான் லாஸ்ட் வரைக்கும் இயேசுவை பின்பற்றுவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேற ஏன்னா இங்க இருந்தவங்க எல்லாம் அற்புதங்களை பார்த்தவங்க, அடையாளங்க பார்த்தவங்க. கானாவூர்ல போய் திராட்சரசம் குடிச்சவர்கள். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனையும் கொடுக்கும்போது அங்கேயும் சாப்பிட்டவர்கள் எல்லாரும் இங்கே இருக்காங்க. எல்லாரும் சீசர்களா. அவர் அற்புதம் செஞ்ச உடனே கூட்டம் அலை மோதிருச்சு. அல்லேலூயா. இடம் பத்தல, அந்த அளவு கூட்டம் வந்துருச்சு. ஆனால் வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது கூட்டங்கள் காலியாகிறது. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லுது? அப்ப யார் கடைசி வரைக்கும் நிற்க முடியும்னா, இந்த வசனம் அவங்க தான் இந்த இருளை கடந்து போக முடியும். யாரெல்லாம் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, வேற எந்த விதத்திலும் நீங்க இருளை தாண்ட முடியாது. உங்களுக்கு வர்ற பிரச்சனையை ஒரே விதத்துல தான் தாண்ட முடியும், இந்த வார்த்தை உள்ளவர்கள்.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் வசனம் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் கரெக்டாக ஓடிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் இவங்க தாண்டி போயிட்டே இருப்பாங்க. அற்புதமும் அடையாளங்களும் நமக்கு தேவை. இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. எல்லாத்தையும் கர்த்தர் தருவேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் இது மாத்திரம் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும் என்றால் இந்த மனிதன் கடைசி வரைக்கும் நிற்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. அப்ப இந்த வசனம் தான் நமக்கு தேவை. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வசனம் எப்படி இருக்கிறது, உம்முடைய சத்தியம் எப்படி இருக்கிறது, எனக்கு பரிசையும் கேடகமா இருக்கிறது. அல்லேலூயா. என்னை பாதுகாக்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. என்னை பாதுகாக்கிறது தேவனுடைய வசனம் மாத்திரம் தான். நம்புறீங்களே? யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. இருளில் இருந்து நம்ம காப்பாத்துறதுக்கு, சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம காப்பாத்துறதுக்கு ஒன்னே ஒன்று தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வசனம். அதனால நீங்க இந்த உலகத்துல பிரகாசிக்கணும்னா ஒன்னே ஒன்று பிடிங்க, ஜீவ வசனத்தை பிடித்து பிரகாசியுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம நைட் வரும்போது லைட் இருக்குது, வெளியே போகும்போது டார்ச் லைட்டு கொண்டு போகிறோம், ஏதோ ஒரு லைட்டை கொண்டு போகிறோம். அது மாதிரி இந்த உலகம் முழுவதும் இருட்டில் இருக்குது. கடைசி வரைக்கும் பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் லைட்டு நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். எல்லா இடம் வெளிச்சம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரிடத்திலும் வெளிச்சம் இல்லை. அல்லேலூயா. அப்போ அது வெளிச்சம் எப்படி கொண்டு வருவது? இந்த பரிசை இந்த சத்தியம் இந்த சத்தியம் தான் நமக்கு கொடுக்கப்படுது. அதனால நீங்க வசனத்தை பிடிச்சிட்டு போங்க. பிடிக்கும்போது சாத்தான் பயப்படுற ஒரே ஒரு இடம் இருக்கிறது, வசனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேற எதையும் கண்டு அவன் பயப்படவே மாட்டான். அதனால தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, சத்திய வசனம் பரிசையும் கேடகமா இருக்கு, இரவில் உண்டாகும் பயங்கரம், பகல் பறக்க அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்க சங்காரத்திற்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? எனக்குள்ள வார்த்தை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே ஜெயம் உண்டு. தேவனுடைய சத்தியம் யார் பின்பற்றுகிறார்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. இந்த உலகத்தில் சுடர்களை போல் பிரகாசிப்பார்கள். ஏனென்றால் நாம் வாழுகிற இடம், நாம் வாழுகிற இந்த பூமி என்கிறது வெளிச்சம் இல்லாத ஒரு பூமி. ஏன்னா வேதம் சொல்லுது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாங்கன் என்று சொன்னால் அவனை குறித்து இருள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இருளிலே வாழுகிற, இருள் சூழ்ந்த உலகம் தான் நான் வாழுகிற உலகம். ஹல்லேலூயா. நாம் வாழுகிற இந்த உலகம் சாத்தானுடைய கரங்களில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதனால தான் சுத்தி எல்லா இடமும் உலகம் முழுவதும் இருளாக இருக்கிறது. ஆனால் அந்த இருளின் நடுவிலே யார் வெளிச்சத்தோடு வாழ முடியும் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் அருளின வெளிச்சம் தேவனுடைய வார்த்தை என்கிற வெளிச்சம். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் எந்த ஒரு மனிதன் பிடித்து கொள்ளுகிறானோ அந்த மனிதன் தான் இந்த உலகத்திலே அடக்கக்கூடிய பாதைகளை அறிந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுடைய கால்கள் இடறுவதில்லை, அவனுடைய கால்கள் சரியான பாதையில் போகும். ஏன்னா அவன் கையில் இருக்கிற வெளிச்சம் அவனுக்கு வழி நடத்தும். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் தான் அவர்களுக்கு லைட்டு, அந்த வெளிச்சம் தான் அவர்களுக்கு லைட்டாக இருக்கிற, அந்த சத்தியம் தான் அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது, அந்த சத்தியம் தான் அவர்களுக்கு லைட்டாக இருக்கிறது. அதனால ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் பிரகாசிக்க முடியும். இருளில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்க அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி தப்புவிக்கிறதுக்கு இந்த சத்தியம் என்கிற வெளிச்சம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஏன்னா இருளில் உண்டாகிற பயங்கரம், இருள் என்கிறது சாத்தானை குறிக்கிறது. அவனுடைய ராஜ்யத்தினால் உண்டாகிற பயங்கரம் இருக்கிறது, அவனால் வெளிப்படுகிற கொள்ளை நோய் இருக்கிறது, அவனால் வெளிப்படக்கூடிய சங்காரம் இருக்கிறது, பாழாக்குகிற காரியங்கள் இருக்கிறது. இவைகளில் எல்லாம் தப்பு வைக்கிறதுக்கு நமக்கு வேதத்தின் வெளிச்சம் நமக்கு அவசியம். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பீங்களா, ஆண்டவரே எங்களுக்கு வார்த்தையை தாரும் ஆண்டவரே. இயேசுவை எத்தனை பேர் பின்பற்றினாங்க, எதற்காகவோ இயேசுவை பின்பற்றி வந்தாங்க, என்னென்ன தேவைக்காக அவரிடத்துல வந்தாங்க, வியாதிக்காக வந்தாங்க, கஷ்டத்துக்காக வந்தாங்க, மரண சூழ்நிலையில் இருந்தவர்களை காப்பாற்றுறதுக்கு வந்தாங்க, உணவுக்காக வந்தாங்க, அற்புதம் அடையாளங்களை பார்க்கறதுக்காக வந்தாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவரை சுற்றி கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது, வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது அனைவரும் பிரிந்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. சீசரில் அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஆனால் அப்போஸ்தலர்களில் ஒருவன் சொல்லுகிறான், நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, ஜீவ வசனம் உங்ககிட்ட தானே இருக்கு ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களை வாழ வைக்கிறதுக்கு, இந்த உலகத்தில் எங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, இந்த உலகத்தில் எங்களுக்கு வருகிற இடுக்கண்கள், இடரல்கள், போராட்டங்கள், இவைகளை தாண்டி நாங்கள் போவதற்கு
எங்களுக்கு வெளிச்சம் தேவை ஆண்டவரே, எங்களுக்கு வெளிச்சம் தேவை ஆண்டவரே. அந்த வெளிச்சம் உங்ககிட்ட தானே இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் உங்ககிட்ட தானே இருக்கு. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. கேட்பீங்களா? ஆண்டவராகிய தேவன் உங்களையும் பார்த்து கேட்கிறா. இன்றைக்கு சத்தத்தை கேட்கிற எல்லாரோடும் கேட்கிறா. ஆண்டவராகிய தேவனை நீங்கள் எதற்கு பின்பற்றுகிறீர்கள்? இயேசுவை எதற்கு தேடி வந்திருக்கிறீர்கள்? எதற்கு ஆலயத்துக்கு வருகிறீர்கள்? எதற்கு வேதம் வாசிக்கிறீர்கள்? உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் என்ன? அற்புதமா, அடையாளமா, தேவையா, உங்களுக்கு ஏதாவது பூர்த்தியாகணுமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ஆண்டவர் செய்வாரே, இதெல்லாம் தேவன் நமக்கு தருவாரே. அவருடைய சத்தியத்தை பின்பற்றுகிற எல்லா ஜனங்களுக்கு இது தருவாரே. ஆனா எனக்கு தேவை ஆண்டவரே, நான் யாரிடத்துல போவேன் ஆண்டவரே? ஜீவ வசனங்கள் உங்ககிட்ட தானே இருக்கு. ஹல்லேலூயா. கேட்பீங்களா ஏசப்பா கிட்ட? ஆண்டவரே, நாங்கள் யார்கிட்ட போ ஆண்டவரே? எங்களுக்கு யாரை தெரியுமப்பா? எங்களை நடத்துறதுக்கு யாரும் உண்டு ஆண்டவரே? யாரும் இல்லையே கர்த்தாவே. எங்களை வழி நடத்துவதற்கு யாரும் இல்லையே ஆண்டவரே. எங்களை வழி நடத்த நீங்கள் மாத்திரம்தான் உண்டு ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம்தான். இயேசுவிடத்தில் சொல்லுவீங்களா? கர்த்தாவே, எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் வழி நடத்துகிற பரிசுத்த தேவநீர் ஆண்டவரே. உமது வார்த்தை எங்களை உருவாக்கட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை நடத்தட்டும் அப்பா. நாங்கள் இருள் சூழுகிற நேரங்களிலே, வியாதி என்கிற இருள், மரணம் என்கிற இருள், பிரச்சனை என்கிற இருள், கடன் என்கிற இருள், போராட்டம் என்கிற இருள் எங்க வாழ்க்கைக்கு நேராய் வரும்போது நாங்கள் வசனத்தை வச்சு தாண்டுவோன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நமக்கு வசனம் தேவை. அதுக்கு தான் நமக்கு வசனம் தேவை. இவைகள் எல்லாம் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனா இவைகளை நீங்க தாண்டுவீர்கள். எப்படி? வேற எந்த வழியும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமே நம்மை விடுவிக்கும். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் தான் நம்மை பாதுகாக்கும். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை இருளை விட்டு விலகி ஓட வைக்கும். ஹல்லேலூயா. நமக்கு வெளிச்சத்தை தரும். தேங்க்யூ ஃபாதர். கேட்பீங்களா ஆண்டவரோட? சில ஆண்டவரே, உடைய வசனம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, உடைய சத்தியம் எங்களுக்குள் வேணும் ஆண்டவரே, உடைய சத்திய வார்த்தை எங்களை வழிநடத்தட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.